துரை, சொல்லுங்க மேடம். நீ அவ கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆதி கட்டின தாலிய அவ கழுத்துல இருந்து கழட்டிரு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அதான் மேடம் பண்ண போறேன். மேடம், நீங்க இங்கே வெயிட் பண்ணி பாருங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். ஹலோ புரோகிதர, எங்க இருக்கீங்க? ஏன் புரோகிதர, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில்ல இருந்து சாமி ஊர்வலம் வர போகுது. உங்களை ஆளே காணுமே. அது வந்து நான் ஒரு கல்யாணத்துல மாட்டின்னு இருக்கேன். ஓய், என்ன ஓய் சொல்றீங்க? கல்யாணமா? இன்னைக்கு முகூர்த்த நாள் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்களே. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஓய், ஏதோ அவசர கல்யாணம்னு கூப்பிட்டா ஏதோ தெரியாதனமா நான் வந்து மாட்டின்னுட்டேன். யோ, யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? இப்ப போனை கட் பண்ண போறியா இல்லையா? காசை வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு வந்திருக்க. அப்புறம் என்னமா சலிச்சுக்கிற? இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ யார்கிட்டயும் போன் பேசக்கூடாது. அவ்வளவுதான், பாத்துக்கோ. கோச்சுக்காதீங்க. சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். ஓய், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பாரதி, ஆனாலும் உன் நம்பிக்கையை பார்த்தா என்னால ஆச்சரியப்படாம இருக்கவே முடியல. ஆனா இந்த ஓவர் கான்பிடன்ஸ் இருக்குல்ல, ஓவர் கான்பிடன்ஸ், அது உடம்புக்கு ஆவாதுன்னு சொல்லுவாங்க. வேணும்னா உன் கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும் கொஞ்சம் நம்பிக்கையோட இருந்துக்கோ. அந்த ஆதி உன்னை தேடி ஊர் முழுக்க சுத்துற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்க. அவன் அலைஞ்சி திரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கோ இல்ல ஃபர்ஸ்ட் பகலோ நடந்துரும்ல. அப்படியா துரை? எனக்கு ரொம்ப நேரமா ஒரு சந்தேகம். பாரதி, சந்தேகத்துல உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாரதி, என்ன சந்தேகம்னு கேளு. இதெல்லாம் நீயா பண்ற மாதிரி தெரியல. உனக்கு அவ்வளோ தைரியம் எல்லாம் கிடையாது. எனக்கு என்னமோ உன் பின்னாடி இருந்து வேற யாரோ இதெல்லாம் பண்ண சொல்லி சொல்றாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. டவுட் எல்லாம் இல்ல, கன்ஃபார்மா அதுதான். பவானி, பாரதி சொன்னதை கேட்டியா? ஆமாங்க, நான் எப்பவும் சொல்ற மாதிரி இவெல்லாம் லேஸ் பட்ட ஆள் கிடையாது. புரோகிதரே, என்ன முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? டக்குன்னு ஆரம்பிங்க. என்ன துரை, அப்படியே டைவர்ட் ஆகுற? அமைதி ஆயிட்டியே. சொல்லு, உன் பின்னாடி யாரோ இருக்காங்கல்ல? துரை அவன் பங்குக்கு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். மித்ரா, பாரதிக்கு நம்மளை பத்தி ஏதாவது தெரிய சான்ஸ் இருக்கா? மேடம், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவ ஏதோ சும்மா துரையை மிரட்டுறதுக்காக அது இதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா மேடம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்னமோ அவ பயத்துல உளற மாதிரி தான் இருக்கு. இல்ல மித்ரா, அவ சொல்ற விஷயத்தெல்லாம் வச்சு நாம அவளை ஈஸியா கடந்து போயிட முடியாது. துரை எது பண்ணாலும் அதுக்கு பின்னாடி நீ இருப்பன்னு கண்டிப்பா அவ யோசிக்காம இருக்க மாட்டான். இப்பவும் அப்படிதான். துரை கிட்ட ஏதேதோ சொல்லி போட்டு வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல மேடம், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அப்படியே இருந்தா கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல துரை அவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். அதுக்கப்புறம் நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. துரை தாலி கட்டினதுமே அவளோட மொத்த ஆட்டமுமே முடிஞ்சு போயிடும். புரோகிதரே, என்ன புரோகிதரே ரொம்ப நேரமா மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் தாலியை எடுத்து கொடுங்க. முதல்ல மாலையை எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுக்குறேன். சீர்வர்ஷஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆவிதா சோபவானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுகு சதமானம் பவதி சதாயத் புருஷர் சதேந்திரியே ஆயுட்சேவே. விடு பாரதி, விடுடா, விடு, விடுடா, விடு, விடு. ஏய், டேய், மரியாதையை என் கட்ட அவுத்து விட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஐயோ பாரதி, என் கேரக்டரையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. வேணும்னா நீயும் வா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போலாம்.
சீ. அப்படியே சமத்தாரு. நான் தாலி கட்டிடுறேன். ஐயோ பாரதி, இப்பெல்லாம் சொல்லாத பாரதி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? தபரு கை கால்லாம் நடுங்குது. பாரதி, பயமா இருக்கு பாரதி. எப்படி எப்படி உன் ஆதி வருவானா? எங்க கூப்பிடு. ஆதி, ஆதி, ஆதி. என்னடா நக்கலா? அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? துரத்தி துரத்தி அடிப்பாரே, அதெல்லாம் மறந்து போச்சா? இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ என் தாலி மேல கைய வச்ச செத்தடா மவனே. இவன் 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 எப்படிங்க இங்க வந்தான்? ஷோ, அதான் எனக்கு ஒன்றும் புரியல பவானி. இவனுக்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சது? என்னடா ஷாக் ஆயிட்டியா? ஆகணும்ல. இவன் எங்கடா இங்க வந்தான்னு பாக்குறியா? ஐயா, உங்களுக்கு தாயா பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏய், புரியல? அது வேற ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப பின்னாடி புரோகிதர் மந்திரம் சொல்றது கேட்டுச்சு. அது ஒண்ணும் போதாது, அந்த ஒரு க்ளூவை வச்சு நான் நூல் பிடிச்ச மாதிரி வந்து தோ இப்ப நான் உன்னை பிடிச்சிட்டேன். எப்படி? ம், தம்பி, இப்ப நான் பேசின வெங்கடேஷ் புரோகிதர் தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போயிருக்காரு. நீங்க அவர் மூலியமா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம். சரிங்க, அவங்க நம்பர் கிடைக்குமா? இவரோட ஃபோன் லொகேஷனை வச்சுதான் நீ இங்க இருக்கேங்கிறதே கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துடும். நீ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல, அது நடக்காது. அதனாலதான் உன்னை மாமியார் வீட்டுக்காவது அனுப்பி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்.